ஹே காய்ஸ், வெல்கம் டு மை டெய்லி vlog. இது என்னோட தேர்ஸ்டே vlog. இலை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக யூஸ்வலாகவே பனானா லீஃபில் தான் பண்ணுவோம். நாங்கள் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக டர்மரிக்கும் பே லீஃப்லேயும் பண்ணியிருந்தோம். அதோட ஷார்ட்ஸும் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்க்கலன்னா அதை போய் செக் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாவே வந்தது. சரி, இந்த ப்ரிப்பரேஷன் ஒரு சைடு போக லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷனும் அச்சம்மா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி அச்சம்மா வந்து இந்த கட்டிங் ஒர்க்லாம் நல்லாவே பண்ணுவாங்க. ஸோ கூர்க்காவோட சீசன்றதுனால ஃபுல் கூர்க்கா தான் வீட்டில் பண்ணிகிட்ருக்கோம். சபரிமலை சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால வெஜிடபிள்ஸோட ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 50 ரூபா கீழே எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் இல்லை. கூர்க்காவே 1 கிலோ 50 ரூபான்னாங்க. அது இந்த விட சீப்பாக எல்லாமே கிடைக்கும். நேற்று லீவ் எடுத்ததுனால இன்றைக்கி நிறைய ஆஃபீஸ் ஒர்க் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு நடுவில் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சதுல என்னோடய ரூமில் வந்து மழை பெஞ்ச டைம் அப்போது ஒரு மாதிரி தண்ணி உள்ளே வந்து கருப்பு கருப்பாக ஆகிடுச்சு. ஸோ அதை மறைக்கிறதுக்காக வால்பேப்பர் ஒட்டிகிட்டு இருந்தோம். அரௌண்ட் ஒரு 5:30க்கு வீட்டு பக்கத்தில் இருக்க ரக்ஷஸுக்கு விளக்கு வைக்க போயிருந்தோம். அம்மா சபரிமலை போகிறதுனால டெய்லி கோவில் போகிறாங்க. ரக்ஷஸ்ன்றது ஒரு குட் ஸ்பிரிட். ரொம்ப காலமாகவே கேரளாவில் இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ரக்ஷஸுக்கு வந்து விளக்கு வைக்கிறது, பூஜை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ரக்ஷஸ் இந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆஸ்ட்ராலஜர் தான் சொல்லுவாங்களா. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ரக்ஷஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் இங்கே போய் விளக்கு வச்சு பூஜை பண்ணுவாங்க. எனக்கு இதை பற்றிலாம் பெருசாக அவ்வளோவா தெரியாது. எனக்கு இது எல்லாமே புதுசு தான். உங்களுக்கு இன்னும் இதை டீட்டெயில்டாக வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் இங்கே இருக்கவங்க கிட்ட கேட்டு ஒரு டீட்டெயில்டு வீடியோ போடுறேன். அப்படியே அம்மாவும் ரக்ஷஸுக்கு விளக்கு வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நேற்று காலிஃப்ளவர் 65 பண்ணதில் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் ஆகிடுச்சு. அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். ஸோ இவன் ஃப்ரை பண்ணி கொடுக்க நாங்கள் உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருந்தோம். இது மாதிரி பையனும் புருஷனும் வீட்டில் இருக்கிறது நல்லது தான். நாங்கள் ஜாலியாக சீரியல் பார்த்துட்டு இருந்தோம். இவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இவனுக்கு ஃபேவரட்டான மரிமாயம் காமிக் ஷோ வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு இது சுத்தமாக பிடிக்காது. பட் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். மலையாளிஸ்க்கும் நிறைய பேருக்கு இந்த ஷோ ரொம்ப பிடிக்கும். ஆஃப்டர் ஆல் திஸ் ட்ராமா டின்னர் சாப்பிட போயாச்சு. இன்றைக்கி டின்னருக்கு வந்து கொழுக்கட்டை பண்ணியிருந்தாங்க. அரிசி மாவு நிறைய அரைச்சி வச்சுருக்கோன்றதுக்காக ஃபுல்லாக அரிசி மாவு ரிலேட்டட் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னராக தான் இருக்குது. அது கொஞ்சம் காலிஃப்ளவர். என்ன தான் டிஃபன் இருந்தாலுமே நைட்டு கொஞ்சம் சாப்பாடு இல்லாமல் அச்சாவால் டேவே என் பண்ண முடியாது. ஸோ அச்சாக்கு சாப்பாடு குழம்பெல்லாம் இருந்தது. அப்படியே எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. வீட்டில் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கிறதுனால வாட்டரில் சோக் பண்ணி நாளைக்கு மார்னிங் சாப்பிட்லான்னு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் இருக்கிறது நல்லது தான். அப்படியே டேவும் சூப்பராக எண்ட் ஆகிடுச்சு. இது மாதிரி வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, bye from Maridamalu. Bye bye.